தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசு செய்தியாளரிடம் பேசி வருகிறார். பார்க்கலாம். மத்திய தூர வச்சாலுமா மத்திய ஓகே மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசு தமிழக மக்களுக்கும் தமிழக விவசாயிகளுக்கும் விரோதமாக தொடர்ந்து செயல்பட்டு வருவதை கண்டித்தும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று வற்புறுத்தியும் ஒரு வெற்றிகரமான பிரம்மாண்டமான உண்ணாவிரத அறப்போராட்டத்தை தமிழக காங்கிரஸ் நடத்தியது. அதில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் உள்ளிட்ட கட்சியினுடைய எல்லா முன்னணி தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள், சட்டமன்ற கட்சித் தலைவர் ராமசாமி, இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அணியினுடைய தலைவர்கள், பல்வேறு பிரிவுகளுடைய தலைவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் எல்லோரும் அதில் பங்கேற்று இந்த உண்ணாவிரத அறப்போராட்டம் மிக வெற்றிகரமாக நடைபெற எல்லோரும் செயல்பட்டார்கள், ஒத்துழைப்பு தந்தார்கள். தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கட்சியினுடைய தலைவர்கள், நிர்வாகிகள், அதுபோல பல்வேறு கட்சி துணை அமைப்புகளுடைய அணிகளுடைய தலைவர்கள், மாவட்ட அளவிலான பொறுப்பாளர்கள் எல்லோரும் பல்லாயிரக்கணக்கிலே வருகை தந்து உண்ணாவிரதத்திலேயும் பங்கேற்றார்கள், நிகழ்ச்சியிலேயும் கலந்து சிறப்பித்தார்கள். அவர்கள் எல்லோருக்கும் தமிழக காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும், ஏற்பாடுகள் செய்தவர்கள், பங்கேற்றவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு ஜவாஹிருல்லா அவர்கள், SDP அமைப்பினுடைய தலைவர் திரு தெஹ்லான் பாகவி அவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த இஸ்லாமிய அமைப்புகளை சார்ந்த திரு ஹனீபா சிக்கந்தர் உள்ளிட்ட தலைவர்கள் காங்கிரஸ் அலுவலகத்திற்கு வருகை தந்து தமிழ்நாடு இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பின் சார்பிலே அவர்கள் நடத்திருக்கிற கையெழுத்து இயக்கம் மற்றும் காமன் சிவில் கோட், பொது சிவில் சட்டம் கொண்டு வர RSS, VHP போன்ற இந்துத்துவ அமைப்புகளுடைய தூண்டுதலாலே மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதை இந்தியா முழுவதும் இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள், அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு கூட்டமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இந்த சிறுபான்மை மக்களை நசுக்குகிற விதத்திலேயும் அவர்கள் உயிராக மதிக்கிற ஷரியத் சட்டத்திற்கு எதிராகவும் அரசினுடைய இந்த போக்கு, மத்திய அரசினுடைய இந்த போக்கு அணுகுமுறை இருக்கிற காரணத்தினாலே எல்லோரும் அதை புறக்கணிப்போம், எதிர்ப்போம் என்று உறுதியாக முடிவெடுத்து செயல்படுகிறார்கள். எப்போதுமே காங்கிரஸ் பேரியக்கம் அகில இந்திய அளவிலும் சரி, தமிழகத்திலேயும் சரி, தொடர்ந்து சிறுபான்மை மக்களின் நலன் காக்கிற கட்சியாக தொடர்ந்து செயல்பட்டு வந்திருக்கிறது, செயல்படுகிறது. எனவே காங்கிரஸ் கட்சி இஸ்லாமிய பெருமக்களுக்கு அல்லது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்டுள்ள இந்த போரில் சிறுபான்மை மக்களுக்கு துணையாக காங்கிரஸ் கட்சி அவர்களோடு இணைந்து போராடும், அவர்களுக்கு துணையாக இருக்கும் என்பதை
இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மத்திய அரசு இந்த முயற்சியை கைவிட வேண்டும். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வழிகாட்டுதல், அரசியல் சட்டப்படி இருக்கிற வழிகாட்டுதல்களிலே பல்வேறு விதமான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. உதாரணமாக 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லோருக்கும் கட்டாய கல்வியிலிருந்து ஆரம்பித்து இன்னும் ஏராளமான வாக்குறுதிகள் தரப்பட்டுள்ளன. பூரண மதுவிலக்கு இந்தியா முழுதும் அமல்படுத்த வேண்டும் என்பது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் ஒரு வழிகாட்டுதல் கொள்கையில் ஒன்று முக்கியமான வழிகாட்டுதலாகும். இது பல்வேறு மக்களின் நலன் காக்கிற அறிவுறுத்தல்கள், அறிவுரைகள் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் இருக்கிற போது, வழிகாட்டுதல் இருக்கிற போது இதை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு சிறுபான்மை மக்களுக்கு விரோதமாக எதிராக மத்திய அரசு போராடுவது அல்லது மத்திய அரசு முயற்சிப்பது சரியல்ல. அதை மத்திய அரசு கைவிட வேண்டும், பாஜக அரசு கைவிட வேண்டும். பொதுவாக பிஜேபி ஆட்சி வந்த பிறகு சிறுபான்மை மக்களுக்கு விரோதமாக பல்வேறு காரியங்களிலே ஈடுபட்டு வருகிறது. இது மட்டுமல்ல, புதிதாக கொண்டு வந்திருக்கிற கல்விக் கொள்கையும் மக்கள் நலனுக்கு விரோதமானது, சிறுபான்மை மக்களுக்கு விரோதமானது, பொதுவாக எல்லா தரப்பு மக்களுக்குமே விரோதமான கல்விக் கொள்கையை அமல்படுத்த நினைக்கிறது. இதையெல்லாம் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே வன்மையாக கண்டிக்கிறேன். அதுபோல டாக்டர்ஸ் அசோசியேஷன், சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் வருகிற 23ஆம் தேதி சென்னையிலே ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசுடைமையாக்கப்பட்டு விட்டது. தனியார் பல்கலைக்கழகம் அரசு பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டு விட்டது. இப்போ அரசாங்கத்தில் நடத்துகிற கல்லூரிகளெல்லாம் எம்பிபிஎஸ்னால் சுமார் 13-14,000, பிடிஎஸ்னால் பல் மருத்துவம்னா 10,000. இது மாதிரி தான் அரசாங்க கட்டணம் இருக்கிறது. அது மாதிரி தேர்வு செய்யப்பட்டு தனியார் கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு கூட கட்டணம் 2.5 லட்சம் 3 லட்சம் தான் அதிகபட்சமாக சில கல்லூரிகளில் இருக்கிறது. ஆனால்